அதிக சத்தான சிவப்பு அரிசி சாதம் குக்கர்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சிவப்பு அரிசி எடுத்திருக்கீங்க. நீங்கள் டம்ளர்லேயோ உலக்குலையோ எதில் வேணாலும் அளந்துக்கங்க. அதையே தண்ணி அளக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க. ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஏன்னா ஊற வச்ச தண்ணியை வச்சு தாங்க நம்ம ரைஸ் குக் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க. காலையில் பார்க்குறப்ப ரைஸ் நல்லா ஊறியிருக்குங்க. ஒரு அரிசி எடுத்து லைட்டாக உடச்சி பார்த்தீங்கன்னா 2ஆக உடையுங்க. நல்லா சாஃப்டாக ஊறியிருக்குங்க. அடுத்ததாக ஊற வச்ச தண்ணியவே 2 கப் அளவுக்கு அரிசி அளந்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கங்க. ஒரு கொதி வர்றப்ப ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பவும் ஒரு கொதி வர்றப்ப குக்கரில் மூடியை போட்டுக்கலாங்க. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் 7 விசில் விட்டுக்கலாங்க. விட்டதுக்கப்புறம் திரும்பவும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சுக்கலாங்க. அப்பையும் விசில் வரத்தாங்க செய்யும். விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க. 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்க்குறப்ப ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. கொஞ்சம் குலைவாக தாங்க இருக்கும். இந்த ரைஸ் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். இந்த சாதம் பார்த்திங்கன்னா பிளட் சுகரை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.